அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, ஒருத்தர் தனுசு ராசியிலேயோ அல்லது தனுசு லக்னத்திலேயோ பிறந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தான் கரெக்டான பலன்களை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக காலபுருஷ தத்துவத்தை பயன்படுத்தி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்திற்கு என்ன பலன்கள் அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னால இவர்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் பெருசாக நாட்டம் இருக்காது. சாமியார் தன்மையில் தான் கொஞ்சம் இருப்பாங்க. அவர்களுடைய உடை, அவர்களுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் இல்லறத்தை விட்டு வெளியே இருக்கிற மாதிரியே தோன்றும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளவு தான் கீழே விழுந்தாலும் மேலே எந்திரிச்சு வந்துடுவாங்க. கண்டிப்பாக கீழே விழுந்து விட்டு தான் எந்திரிச்சு வருவாங்க அவங்க. அடுத்து லக்னத்தை பற்றி பார்க்கலாம். லக்னத்தின் அதிபதி யார்? குரு பகவான். அப்போ இந்த லக்னாதிபதியே 4ஆம் அதிபதியாக வர்றார். 1-4 தொடர்பு இருக்கிறதுனால ஜாதகர் பெயர்லேயும் சரி, இல்லை இவருடைய தாயார் பெயர்லேயும் சொத்துக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாதகருக்கு கண்டிப்பாக சொத்து, வண்டி இது எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பதவி என்பது ஜாதகர் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி பதவி என்பது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2ஆம் இடம் சனி பகவான். 2ஆம் அதிபதியாக சனி பகவான் வர்றதுங்கிறதுனால திருமணங்கிறது தாமதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 2ஆம் அதிபதியே 3ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால பொருளாதாரமும் கொஞ்சம் தாமதமாக தான் இவருக்கு கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சிங்கிறது தாமதமாக தான் இருக்கும். சகோதரன் இல்லைன்னு சொல்லலாம், அல்லது சகோதரனுடைய வாழ்க்கை என்பது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ 1, 2, 3, 4 இந்த பாவங்களை பார்த்துட்டோம். அடுத்து 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய், அவரே 12ஆம் அதிபதி. அப்போ என்ன சொல்லலாம்? குழந்தைகளுக்கு படிப்பு செலவு நிறைய இருக்கலாம். வெளிநாடுக்கு உங்கள் குழந்தை போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஜாதகர் தன்னை போலவே மற்றவரை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம்? ஜாதகர் ஆசிரியர் தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மற்றவங்களையும் தன்னை போல மாற்றணும், அதாவது அடுத்தவரை உருவாக்கும் தன்மை கொண்டவர் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம். அடுத்து 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இதனால தான் பெண்களால் பிரச்சனைகளை என்ன சொல்கிறதுனா, ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப் அது இதுன்னு போய் ஏதாவது ஒரு விதத்தில் பெண்களால் பிரச்சனைகளை இந்த ஜாதகர் வலுக்கட்டாயமாக ஏற்படுத்திப்பார். அதில் தான் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதி. வேலையின் மூலமாக இந்த ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு. வேலையாட்கள் மூலமாகவும் ஆதாயம் உண்டுன்னு சொல்லலாம். ஜாமீன் கையெழுத்து போடுறப்ப கவனமாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போட்டால் பிரச்சனையில் இவர் மாட்டிக்கொள்வார். அடுத்து 7ஆம் இடம் தனுசு லக்னத்திற்கு பாதகஸ்தானம். அந்த 7ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதி. திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் நிறையா இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை என்பது இருக்காது. அனைத்து உபய லக்னங்களுக்கும் இதுதான் கதி. அடுத்து திருமணத்துக்கு பிறகு ஜாதகரால் சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுக்காக வாழக்கூடியவர், வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அல்லது கணவன், நல்ல வேலையில் இருக்கிறவங்க அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 8ஆம் அதிபதி சந்திரன். தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதி சந்திரனாக வர்றார். அப்போது மனைவி மூலம் சொத்து உண்டு. மனைவி மூலம் வருமானம் இருக்குதுன்னு சொல்லலாம். பெண்களால் கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. அதுவும் தன்னை விட வயதில் மூத்த பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். அது அம்மாவும் இருக்கலாம், அக்காவும் இருக்கலாம், மாமியாராகவும் இருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் தொல்லைகளும் நிரம்ப இருக்கும். கவனமாக இருக்கணும், கடன் வாங்கக்கூடாது. அடுத்து 9ஆம் அதிபதியாக யார் வர்றாரு? தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு சூரியன். அப்போது இவருக்கு என்ன ஒரு பேர் இருக்குன்னா, இவர் இருக்கக்கூடிய இடத்துல சின்ன அதாவது யோசிக்காமல் பேசி கலகத்தை உண்டு பண்ணிடுவார். வியாபாரத்தில் ஈடுபாடுங்கிறதும் இருக்கலாம். அடுத்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் மேசராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோங்க. விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய சேனலில் போயிட்டு பாருங்கள். எல்லா லக்னங்களுக்கும் மேஷம் முதல் தனுசு வரைக்கும் 9 லக்னங்களுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். விருப்பமுடையவர்கள் பாருங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு பண்ணிக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. 994996901117 தான் என்னுடைய நம்பர். அடுத்து ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்புகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். நண்பர்களே,
கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அது விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். ஜோதிட ரீதியான கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளை நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.